நம்ம வீடுகளில் சொல்லுவாங்கல்ல, புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதை அப்படின்னு. அது என்ன கதை, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா இன்னைக்கு நம்ம குட்டி ஸ்டோரியில? அண்ணன் வருகிறார். அன்னை தமிழ் மண்ணில் இவர் அன்பு புதல்வன் எங்கள் அண்ணன் உதயநிதி வருகிறார். ஆமா, அவன் எதுக்கு இங்க வந்தான்? கழக கொடி ஏந்தி போர் முரசு கொண்ட அஞ்சா வீரன் கூட்டம் நடுவே வருகிறார். வரட்டு இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். நீ பாக்குற நீ வருகிறார், அண்ணன் வருகிறார். அண்ணனா? யார் அண்ணன்? உதயநிதி ஸ்டாலின் வருகிறார். நீ வந்தா கொலை பண்ணிடுவேன் உன்னை. தமிழ் மண்ணில் இவர் அன்பு புதல்வன் எங்கள் அண்ணன் உதயநிதி வருகிறார், வருகிறார், வருகிறார். இவன் அவன்ல வானம் நமக்குள் வசப்படும் எங்கள் அண்ணன் உதயநிதி வருகிறார். மனதில் உறுதி கொண்டால் அஞ்சா வீரன் கூட்டம் நடுவே வருகிறார், வருகிறார். மலையும் நகர்ந்து வழிவிடும் உதயநிதி ஸ்டாலின் வருகிறார், வருகிறார், களத்தில் வருகிறார். லட்சிய வழி நடந்தால் எங்கள் அண்ணன் உதயநிதி வருகிறார். உதயநிதி ஸ்டாலின் வருகிறார், வருகிறார், களத்தில் வருகிறார். உங்க விஜய் நான் வரவா அப்படிங்கிற ஒரு பாடல் விஜய் அவர்களுக்காக எழுதப்பட்டு அதுல விஜய் அவர்களும் பாடியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் அவர்களுடைய தேர்தல் பரப்புரையாக இருக்கட்டும், மக்களை பார்க்கக்கூடிய அந்த விழாக்களாக இருக்கட்டும், இங்கே எல்லாத்துலேயுமே இந்த உங்கள் விஜய் அப்படிங்கிற ஒரு பாடல் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது. எல்லாருமே அதற்கு செம்மையான ஒரு வரவேற்பை கொடுத்தாங்க. அப்போ உங்கள் விஜய் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அண்ணன் உதயநிதி வருகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு இப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக இறக்கப்பட்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் வருகிறார், வருகிறார், களத்தில் வருகிறார். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. உங்கள் விஜய் எங்கள் உதயநிதி வரவா வருகிறார், அண்ணா அண்ணே, கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பாடல். இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? ஆனா அந்த பாட்டினுடைய அவுட்புட்டை இன்னைக்கு எல்லாருமே மிகப்பெரிய அளவுல ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. வருகிறார், அண்ணன் வருகிறார், உதயநிதி ஸ்டாலின் வருகிறார். டேய் பாடி கத்துக்கலாம், யாருமே இல்லாத இடத்துல கூட வருகிறார். வெறித்தனமா கத்திட்டு வர்றீங்க பத்தீங்களா? உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. விஜய் அவர்களுக்கு கிடைச்ச மாதிரியே எனக்கு ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டதாகவும், எங்களுக்கு அது வேண்டும். அதுவா, அது அவங்களோடது, தரமாட்டாங்க. அது மாதிரி பேரு கொண்டு வா. அதை நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அன்பில் மகேஷ் அவர்கள் சொன்னதாகவும், நான் தான் இருக்கேன்ல, நீ மட்டும்தான் இருக்க, மனவை வச்சு அந்த பாட்டை பாடணும்னா சூப்பர் ஸ்டார் வாய்ஸ், அதுக்கு பின்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அனிமேஷன், அது கூடவே மக்கள் சென்டிமெண்ட், கலைஞர், உதயநிதி ஸ்டாலின், ஸ்டாலின் இப்படின்னு சொல்ற பெயர்கள் மாமு இப்படியே வச்சாரு. நல்லா கீழே போறாங்க, எல்லாம் பாத்துட்டு தானே இருக்காங்க. இது போதும், நம்ம திமுக தொண்டர்களுக்கு இது ஒரு ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாடல் வெளியாகி இருக்கிறது. எங்கள் அண்ணன் உதயநிதி வருகிறார், வருகிறார், வருகிறார். சூதுல தருமனே நாட்டை விட்டுட்டு போயிருக்கா, என்னமோ இது போய் முறைக்கிற. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம். ஒண்ணுமே இல்லைங்க. கடந்த முறை ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பாடல் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? எந்த பயனும் இல்லை. ஆனா இந்த காலகட்டத்தில் திமுகவின் மீது கடுமையான அதிருப்தியில மக்கள் எல்லாரும் இருக்காங்க. இந்த நேரத்தில் மறுபடியும் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களுக்கான பாடல் ரெடியாகவில்லை. இப்ப ரெடியாக இருப்பது எல்லாமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கான பாடல் தான்.
சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாடுக்கு வர்றேங்க. விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார், அசிங்கமா கேட்போம். சரி, அப்போ உதயநிதி அவர்களுடைய பாடலும் இல்லாட்டி விஜய் அவர்களுடைய பாடலையும் கேட்ட வரைக்கும் இதுல எது ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு கேட்டா ஆப்வியஸ்லி விஜய் அவர்களுடைய பாடல் ஓகேயா தான் இருக்கு. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா? இவ்வளவு நாள் நம்முடைய கழகத்தினுடைய இணை தளபதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் இந்த பாடல் வழியா உங்களுடைய அண்ணன், நான் தான் உங்க அண்ணன், நான் உங்க அண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை பார்க்க முடிகிறது. சோ அப்பா அப்படிங்கிற வார்த்தையை ஸ்டாலின் அவர்கள் மக்கள் மத்தியில விதைக்க ட்ரை பண்ணாரு. பட் அட்டர் ஃபெயிலியர். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, பறக்க முடியல. இப்போ அப்பா தான் ஃபெயிலியர் ஆயிருச்சு, கண்டிப்பா அண்ணா நிச்சயமா சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல விஜய் அண்ணா அதை தட்டிட்டு போயிட்டார். அப்ப இந்த அண்ணா அப்படிங்கிற பட்டத்தையும் பறிக்க வேண்டும். தளபதி அப்படின்னு சொல்லக்கூடியதையும் இங்கே சின்ன தளபதியாக இவரை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை காண்பிக்க வேண்டும். அது ரொம்ப கஷ்டம், சின்ன தளபதியா மாற முடியாது. நக்கல்யா அவனுக்கு. அதனால இந்த அண்ணாங்கிற வார்த்தையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பாடல்கள்ல இனி அதிகமாக நாம பார்க்க நேரிடலாம். அண்ணன் வருகிறார். ப்ரோ சூத்து மூடிட்டு கொண்டாந்து உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. ஒரு ஊர்ல ஒரு வீட்டுல ஒரு பூனைக்குட்டி இருந்தது. ஒரு நாள் என்ன பண்ணிடுச்சு, வீட்டை விட்டு கிளம்பி வெளியில போயிடுச்சு. அது காட்டு பக்கமே போயிடுச்சு. காட்டு பக்கம் போனா அதனுடைய நேரம் பெருசா ஒரு 6-7 அடி நீளத்துக்கு அப்படியே தடியா பெரிய ஒரு புலி ஒண்ணு படுத்துட்டு இருந்துச்சு. பூனைக்குட்டியை பார்த்துச்சு. சரி, இப்போ என்ன வேணும் உனக்கு அப்படின்னது. எனக்கும் உங்கள் உடம்புல இருக்கிற மாதிரி கோடு கோடாக போட்டுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு பூனைக்குட்டி சொன்னுச்சு. உடம்புல கோடு வேணும், அவ்வளோதானே. அதுக்கு ஒரே வழிதான், நல்ல பழுக்க காய்ச்சின இரும்பு கம்பி மேலே படுத்து பொருள் கோடு கோடாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு புலி போயிடுச்சு. இந்த கம்பி மேலே தானே பொருளை சொன்னது இந்த பெரிய பூனை அப்படின்னுட்டு அது மேலே படுத்து புரண்டுச்சு. சூடு தாங்க முடியாமல் எந்திரிச்சு ஓடிடுச்சு. கொஞ்ச மாதம் ஆச்சு. இந்த சூடும் அதுக்கு காயமாகவே ஆயிடுச்சு. தோலெல்லாம் வெந்து போயிருந்தாலும் கூட அதனுடைய உடம்பு மேலே கருப்பு கருப்பாக கோடு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த பூனைக்குட்டி நினச்சிச்சு, பரவாயில்லையே, அந்த பெரிய பூனை சொன்ன மாதிரி நம்ம உடம்புலையும் கோடு கோடாக வர ஆரம்பிச்சிருச்சு, நம்மளும் இப்போ பெரிய பூனையாக ஆயிடுவோம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அதுவா சுத்த ஆரம்பிச்சிச்சு. சாம்பார் ஆப்பு எனக்கு. பல பேருக்கு தன்னுடைய தராதரம் என்ன, எதிராளியினுடைய தராதரம் என்ன, எதை பத்தின விழிப்புணர்வும் இல்லாம புலியை பார்த்து பூனை சூடு போட்ட கதை அப்படிங்கிறது இதுதான். எந்த விதமான செயலும் செய்ய மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். எப்படி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற போது என் வீட்டு கக்கூஸ் அடிச்சுக்கிச்சுனா கூட வந்து ஸ்டாலின் தான் வந்து இது முதலமைச்சர் தான் வந்து செய்யணும், என் வீட்டு வேலைக்காரன் அப்படின்னு சொல்லி தம்பி பேசினார்ல. இப்ப இருக்கக்கூடிய வெண்குடை வேந்தர் வேலைக்காரன் ஸ்டாலின் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவர் வந்து சரி பண்ணணும். அப்படி சரி பண்றதுக்கான வேலைக்காரர் இருக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். மோடி அமித்ஷா கால்களை நக்கி பிழைக்கிற கூட்டத்திற்கு தலைவனாக இருக்கிற அந்த கூட்டத்தில் சார்ந்த நக்கி பிழைக்கிற பேசலாம். குலாம் நபி ஆசாத் எதெல்லாம் நக்கனா இருக்காருன்னு எனக்கு தெரியும். குலாம் நபி ஆசாதோட எதை நக்கனாங்க, காலை மட்டும் இல்ல வேற எது நக்கனாங்க, காலை மட்டும் இல்ல வேற எது நக்கனாங்க. அது நீங்க சொல்லிட்டீங்க, அதோட நிறுத்திங்க. அதுக்கப்புறம் பேசுற வார்த்தைகள் நீ நக்கனன்னு சொன்னா நீங்க அப்புறம் நான் வேற எதனா சொல்லுவேன். நான் நீ எடுத்தா நீ தம்பி எடுத்த ஆயுதத்தை நான் திருப்பி பிரயோகப்படுத்தினேன், அவ்வளவுதான். நான் பேசுனது இல்ல இல்ல அப்படியே கடந்து போக முடியாது. அப்படி கடந்து போற அளவுக்கு திமுக தொண்டன் கிடையாது. ரெண்டு பேத்துக்கு இதுக்கெல்லாம் நம்ம போயிடவே முடியாது. சரி, ரைட், ஓகே, நன்றி.